நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 13 செப்டம்பர் 13 முதல் செப்டம்பர் 19 வரைக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் துலா ராசியை பார்க்க இருக்கிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசிங்க. இந்த ராசி அதிபதி உங்களுக்கு ராசியில் அமர்ந்து ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. இது 12 மாதத்தில் ஒரு மாதம் தாங்க அவர் அந்த வீட்டில் ஆட்சி நிலையில் இருப்பார். அப்போது அந்த ராசிக்கு நல்லது செய்யத்தானே செய்வார். நிச்சயமாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடம் அப்படின்னும்போது 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா அவர் கன்னியில் இருக்கிறார். 2 12 இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் புதன் அந்த வீட்டு அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலும் செய்யலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு இருக்கிறார். இப்போ மகரத்துக்கு வந்துடுறார் குரு பகவான். இது மாபெரும் சிறப்பு. தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். படிக்கும் பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அப்படின்னும்போது பிள்ளைகள் ஸ்தானம், புத்திர புத்திரிகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த வீட்டை சூரிய பகவான் 4 நாள் பார்க்குறார். இருந்தாலும் உங்களுக்கு 2 நாள் அங்கே குரு பகவான் இருக்கிறார். அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை மகரத்தில் இருக்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் சுமை இருந்தால் அது விழி பிதுங்க வைத்துவிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு தாக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடம் என்று சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 12 இருந்து குரு பார்வையிலும் இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த வீட்டு அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறதால மறைவு கிடையாதுங்க. ஸோ வாழ்க்கை துணை மற்றும் மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுக்கு 8ஆம் இடத்து ராகு இருக்கிறார். ராகு இருந்த போதிலும் உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்தை 2 நாள் தான் குரு பார்க்குறார். இதனுடைய அமைப்பு அப்படின்னா அந்த 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 9 உச்சமாக இருக்கிறார் கன்னியில். அப்போது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒன்று வேலைக்காக அங்கே போய் வேலையை கிடச்சி செட்டில் ஆகிடுவீங்க. சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அல்லது ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலாவோ சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். துலா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார்.
இது வரைக்கும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கல. இப்போ தான் ஒரு 5 நாள் பார்க்குறாருங்க. குரு மகரத்துக்கு பயிற்சியாகி. அப்போ பார்க்கும்பொழுது இது வரைக்கும் வேலையில் இருந்த சுணக்கம் சரியாகி இப்போ சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சரி செய்துவிட்டு இப்போது திருப்திகரமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், இந்த அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் 4 நாள் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 12 குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குரு பார்வையில் இருக்கிறார். ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வேலை விஷயமாக நிச்சயமாக ஒரு சிலருக்கு அமையும். இப்படி அமைந்தால் தாராளமாக செல்லுங்கள். அங்கே வேலை கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப திருப்திகரமாக சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது துலா ராசி அதிபதி ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருப்பது, ராசிநாதன் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருந்தாலே அது 50% ஓகேங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்க்கும்பொழுது 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம், சுப செலவுகளே அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.